பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்த பிறகு என்னுடைய பயணங்கள் நெடுந்தொலைவுக்கு நீண்டு ஓய்வுக்கே வழி இல்லாத நிலையில் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அன்றாடம் பாட்டாளிகள் நம்முடைய பாட்டாளி உறவுகளை சந்தித்து கொண்டும் அவர்களோடு நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் இறுதி இலக்கான சமூக நீதி கொள்கை பற்றியும் இன்றைய நிலையிலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியான, இன்னும் சொல்ல வேண்டுமானால் தர்மச்சங்கடமான சூழ்நிலைகளில் நம்முடைய ஒப்பற்ற தலைவர், ஒப்பாரும் மிக்காரும் இல்லா தலைவர், இன்னும் சொல்ல வேண்டுமேனால் மெய்யாலுமே தமிழ்நாட்டின் புரட்சி தலைவர் என்று சொல்லக்கூடிய ஒரு புரட்சியே நடத்தி காட்டிய சமூக நீதி சமநீதி காவலர், தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தாங்க முடியாத மனவலி, அவருடைய அருந்தவ புதல்வர் மதிப்பிற்குரிய மருத்துவர் அன்புமணி அவர்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வலி என்ன என்பதை கடந்த 29ஆம் நாள் டிசம்பர் சேலத்திலே கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திலே அரங்கத்திலே குழுமியிருந்த அத்தனை பேரையும் அதற்கு அப்பாலும் தொலைக்காட்சிகளிலே காட்சி ஊடகங்களிலே கண்டு கண்கலங்கிய, தமிழ்நாட்டையும் கடந்து உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழர்கள் உள்ளத்தை நெருட வைத்த நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களுடைய அந்த நெஞ்ச குமுறல், அந்த நேரத்திலே அவர் விழிகளிலிருந்து வெளிப்பட்ட அந்த கண்ணீர் துளிகள் அனைவருடைய உள்ளத்தையும் நெருடச் செய்தது. 87 அகவை உள்ள சமூக நீதிக்காக லட்சக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஒரு புரட்சியை நடத்தியது போல் 1987 7 நாள் சாலை மறியல் நினைத்து கூட பார்க்க முடியாது. தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு அறிவித்தால் கூட அது எண்ணி பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அந்த காலத்திலே நடத்தி தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டத்தை மட்டுமல்ல, உலகத்தையே தமிழ்நாட்டின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த மாமனிதர். அவருக்கு நேர்ந்துள்ள அந்த நெருக்கடிகள் எல்லாம் பாட்டாளி உறவுகளோடு பேசுகிற பொழுது எதிர்த்தரப்பினரிடமிருந்து, அதாவது மதிப்பிற்குரிய மருத்துவர் அன்புமணி அவர்களை பின்பற்றி அரசியல் செய்ய முனைந்து நிற்கின்ற ஏதும் அறியாத அந்த கூத்தாடி விஜய் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களை இன்றைக்கு பலரும் சொல்லக்கூடிய அந்த தற்குறி என்கின்ற சொல் இருக்கு இல்லையா, அந்த தற்குறிகளைப் போல என்னை பேசலாம், சிறப்பு தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணாச்சி கொக்கா மணி அவர்களை பேசலாம், அவருடைய மகன் தமிழ்குமரனை பேசலாம், எளிதனால் வலையொலியிலே எனக்கு நிகராக இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கை விளக்க அணியின் துணை செயலாளர் எடப்பாடி துரைசாமி அவர்களை பற்றி பேசலாம், மற்றவர்களை பேசலாம். ஆனால் தன்னுடைய தந்தைக்கு இன்றைக்கு அரணாக ஐயா செல்லுகிற இடமெல்லாம் உடன் சென்று அவரை பாதுகாக்குகிற பணியும், கட்சிக்காக அவர் சொல்லுகிற வேலைகளையும் உடனிருந்து கவனிக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய உடன் பிறந்தால் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி பரசுராமன் அவர்களை பற்றியும் இவ்வளவு போராட்டங்களையும் ஈகங்களையும் செய்து தமிழர்களின் வீரத்தை நிலைநாட்டி காட்டிய முதுபெரும் தலைவரான, தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கருத்து வேறுபாடுகள், கொள்கை முரண்பாடுகள் ஏராளம் இருந்தும் கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பெரிய மதிப்பு வைத்திருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல வேண்டுமானால் 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் இந்திய திருநாட்டின் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் கூட அவ்வளவு பெருமதிப்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதரை, அன்புமணியை பின்பற்றக்கூடியவர்கள் ஏசுகிற ஏச்சி, பேசுகிற பேச்சு, இன்னும் சொல்ல வேண்டுமா ஐயா அவர்கள் சொன்னதை போல சேலத்து செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திலே தலையணையை வைத்து அமுக்கி சொல்ல நான் கூசுகிறது, கழுத்திலே காலை வைத்து இப்படியெல்லாமா போடுவது, அப்படி கீழ்த்தரமான பதிவுகளை போடக்கூடிய களிசடை பிறவிகளுக்கு மாடியிலே அழைத்து சால்வை போட்டு பதவி பத்திரம் வழங்குகிற நம்முடைய அன்புமணி அவர்களை என்னவென்று சொல்வது? கண்டிக்க வேண்டாமா? ஐயா கூட சமூக ஊடக பேரவை தோழர்களோடு பேசுகிற பொழுது, அன்றாடம் பாட்டாளி சொந்தங்கள் ஐயாவை சந்தித்து பார்க்கிற பொழுது, பேசுகிற பொழுது, கடந்த ஆண்டு பரப்பாண்டு நூற்றுக்கணக்கான பேர் ஜனவரி 1 ஐயாவை சந்தித்து முதலில் ஒரு வாழ்த்தை பெற்று விட முடியாதா என்ற இயக்கத்தில் வந்து குவிந்தார்கள். அவர்களிடத்திலே சொல்லும் போது கூட ஐயா என்ன வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும், சமூக வலைதளங்களிலே ஊடகங்களிலே எப்படி வேண்டுமானாலும் பதிவு போட்டு விட்டு போட்டோம், ஆனால் நீங்கள் நாகரிகமாக பதில் சொல்லுங்கள், எக்காரணத்தை கொண்டும் அநாகரிகமான சொற்களை பயன்படுத்தக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவர்களும் தெரிந்தோ தெரியாமலோ
அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ நான் வளர்த்த பிள்ளைகள் எல்லாம் நம் சொந்தங்கள், உறவுகள். அவர்கள் மனம் புண்படும்படி எதையும் பதிவிடாதீர்கள், பேசாதீர்கள் என்று அன்பான அறிவுரையை தன்னை பின்பற்றி இருக்கக்கூடிய அந்த பாட்டாளி உறவுகளுக்கு ஐயா அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தந்தையை உங்களை பெற்று வளர்த்து கல்வி கற்க வைத்து, ஐயா சொன்னது போல சேலம் செயற்குழு கூட்டத்திலே உயர்ந்த கல்வியை கற்க வைத்து, இளம் வயதிலே தமிழ்நாட்டில் எவரும் எண்ணி பார்க்க முடியாத உச்சபட்ச புகழின் இமயத்தின் உயரத்திற்கே உயர்த்தி அழகு பார்த்த உங்களுடைய ஆற்றலை இந்திய துணை கண்ட மக்கள் அறிந்து கொள்வதற்கும் பயன்படுத்திக் கொள்வதற்குமான அந்த அருமையான வாய்ப்பை தேடித்தந்த அந்த தந்தையை, தந்தை கூட இல்லை, ஒரு தமிழராக, தமிழ் இனத்தின் தலைவராக, அதிலும் முதிர்ந்த தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய சமூக நீதி சமநீதி காவலர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களை அப்படி தரம் தாழ்ந்து பேசுவதற்கும் எழுதுவதற்கும் எப்படி உங்கள் மனம் இடம் தருகிறது என்றுதான் மதிப்பிற்குரிய மருத்துவர் அன்புமணி அவர்களை நாங்கள் கேட்கிறோம். அன்புமணி ஐயா அவர்களுடைய வாழ்க்கை துணைவராக இருக்கக்கூடிய அன்பு தங்கை சௌமியா அவர்கள் ஒரு நல்ல குடும்பத்திலே பிறந்தவர் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. அவருடைய தாய்வழி பாட்டனார் 1956 மொழிவழி மாநிலம் பிரிவினை வரும்போது சித்தூர் மாவட்டம் முழுவதும் தமிழ்நாட்டோடு சேர்க்க வேண்டும் என்று கடுமையாக போராடியவர். அவர் மட்டுமல்ல, சிலம்பு செல்வர் மாப்போசி போன்றவர்களோடு இணைந்து போராடியவர் விநாயகம் அவர்கள், யாரும் மறுக்க முடியாது. அவர்கள் போராட்டத்தின் விளைவு நம்முடைய முப்பாட்டன் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி தமிழ்நாட்டோடு சேர்ந்தது, யாரும் மறுக்கவில்லை. அவருடைய தந்தையார் கிருஷ்ணசாமி காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் பாரம்பரியமிக்க குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து கல்வி கற்று மருத்துவர் ராமதாஸ் ஐயா என்றால் சொன்னால் அவ்வளவு உயர்ந்த மனிதர். அவருடைய குடும்பத்திலே வாழ்க்கை துணைவராக அவருடைய அருந்தவ புதல்வர் அன்புமணி அவர்களுக்கு வந்த நீங்கள், ஐயா அவர்கள் சொன்னார்கள், அந்த காலத்திலே வன்னியர் சங்கத்திலோ பாட்டாளி மக்கள் கட்சியிலோ என் குடும்பத்தை சார்ந்தவர்கள், நானோ அல்லது என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாருமே இடம்பெற மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் அரசியல் பட்டறிவின் காரணமாக முதலில் 98 வாக்கிலே ஒன்றிய அரசிலே ஒரு துணை அமைச்சர் வாய்ப்பு பாட்டாளி மக்கள் கிடைச்ச போது ஐயா கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய முகமாக நாம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியிலே வன்னியர் சங்கத்திலே உயிர்கொடை கொடுத்தவர்கள், உடல் பொருள் ஆவியை இழந்தவர்கள், வீடு வாசல்களை இழந்தவர், சொத்து சொங்களை இழந்தவர்கள், சிறை குடும்பங்களை ஏற்ற குடும்பங்கள் ஆயிரக்கணக்கில் இருந்தும் கூட ஒரு பட்டியல் பிரிவு தமிழ் குடிமகனை அந்த அமைச்சர் பொறுப்பிலே அமர வைப்பேன் என்று சொன்னார். அதை தலித் எழில்மலைக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து, இரண்டாவது வாய்ப்பு பொன்னுசாமி என்ற ஒரு பட்டியல் பிரிவு தமிழர் கொடுத்து, அந்த அமைச்சர் பொறுப்பை வகிக்கின்ற காலகட்டத்திலே ஏற்பட்ட கசப்பான பட்டறிவின் காரணமாக கட்சியை சார்ந்தவர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக நம்முடைய அன்புமணி அவர்களை அமைச்சராக்கக்கூடிய ஒரு நிலை வந்தது. பிறகு சௌமியா அன்புமணியும் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியிலே களம் இறக்கக்கூடிய சூழ்நிலை வந்தபோதும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த அளவுக்கு உங்களுக்காக அரும்பாடுபட்ட அந்த ஐயாவை இழித்தும் பழித்தும் பேசுவது, எழுதுவது, அப்படிப்பட்டவர்களை மாடிக்கு அழைத்து பதவிகளை வழங்குவது, தட்டி கொடுப்பது என்பதெல்லாம் மெய்யாலுமே நம்முடைய தமிழ் மொழி, தமிழினம், தமிழ்நாட்டு அரசியல் பண்பாடுகளுக்கு முற்றிலும் மாறானது. எனவே மீண்டும் மீண்டும் மருத்துவர் அன்புமணி அவர்களை மிக கடுமையாக எச்சரித்து வேண்டுகோளாக முன்வைக்கிறோம். எச்சரிக்கிறோம் என்ற சொல் கடுமையாக இருந்தாலும் கூட வேண்டுகோளாக முன்வைக்கிறோம். மாபெரும் தலைவரான தமிழின போராளி, உங்கள் குடும்ப தலைவர், வன்னிய குல சமுதாயத்தின் ஒப்பற்ற தலைவர், தமிழ் தேசிய தலைவர் என்று கூட சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னை வீரத்தாலும் ஈகத்தாலும் உயர்த்தி காட்டியவர் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா. ஆகவே முதிர்ந்த இந்த நிலையில் அவரையோ உங்களுடைய சம்பந்தி என்று சொல்லக்கூடிய உங்கள் உடன் பிறந்த அக்காள் மதிப்புக்குரிய ஸ்ரீகாந்தி பரசுராமன், இந்த 2 பேரையும் வேற யார் வேண்டுமானாலும் முகுந்தனை விமர்சனம் செய்யுங்கள், சுகந்தனை விமர்சனம் செய்யுங்கள், விஜயநரசரை விமர்சனம் செய்யுங்கள், எடப்பாடி துரைசாமியை விமர்சனம் செய்யுங்கள், தலைவர் கோக்கா மணி மீது பாஞ்சி பிறண்டுங்கள், அருளோடு மோதி பாருங்கள். அதெல்லாம் எதிர்கொள்வதற்கு நாங்களும் அநியமாக இருக்கிறோம். ஆனால் தாய்மையின் உருவமாக இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு உடன் பிறந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி பரசுராமன் அவர்களையோ, எல்லோருக்கும் தந்தை
மற்ற பதவிகள் பட்டப்பெயர்களெல்லாம் உதறி தள்ளுவோம். ஒட்டுமொத்த தமிழர் குடும்பங்களின் தலைவராக இருக்கக்கூடிய, ஈகச் சுடராக இருக்கக்கூடிய, வீரத்தின் விளைநிலமாக இருக்கக்கூடிய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த 2 பேரையும் மீண்டும் 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 ஐயா அன்புமணி அவர்களே, அன்பு தங்கை சௌமியா அவர்களே, உங்களை பின்பற்றவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு நிபந்தனை விதித்து அரசியல் செய்ய கற்றுக் கொடுங்கள். ஐயா அவர்களையோ ஸ்ரீகாந்தி பரசுராமன் அவர்களையோ உரசி பார்க்க வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் அன்பு உரிமையோடு வேண்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.